பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இன்றைக்கி இல்ஹாருடைய சட்டம் பார்க்க போகிறோம். இல்ஹார் அப்படின்னா என்னம்மா? வெளிப்படுத்துதல். இல்ஹாருடைய எழுத்துக்கள் என்னன்னு சொல்லியிருந்தேன். எத்தனை? 6. என்னென்ன? ஹம்சா, ஹ, ஐன், ஹ, ஐன், ஹ. இந்த 6 எங்கேருந்து வருது? தொண்டையோடைய எழுத்துக்கள். ஹம்சா சொல்லுங்கள். ஹம்சா, ஹ, ஐன், ஹ, ஐன், ஹ. சரிங்களா? இது தொண்டையோட எழுத்துக்கள். இதை எந்த நிலையில் என்ன செய்யணும்? வெளிப்படுத்துதுன்னு பார்க்கலாம். இல்ஹார்னா என்னது? வெளிப்படுத்துதல். வெளிப்படுத்தி ஓதணும். எப்போ வெளிப்படுத்தணும் அப்படின்னா நூனே சாக்கினும் தன்வீனும் வந்தால். சரி, நூனே சாக்கின்னா என்னது? சுக்குன் பெற்ற நூன் இருக்குது, நூனே சாக்கின்னு சொல்லுவாங்க. தன்வீன்னா என்னது? தோசப, தோசே, தோபேஷ். இதுக்கு தான் தன்வீன். இந்த ரெண்டு சட்டத்துக்கு பிறகு இந்த 6 எழுத்தில் ஒரு எழுத்து வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? அந்த நூனே சாக்கினையோ தன்வீனையோ என்ன செய்யணும்? வெளிப்படுத்தி ஓதணும். புரியுதா? இப்போ உதாரணம் பாருங்கள். முஅத்ததின் அசீமின். கவனிக்கிறீங்களா? முஅத்ததின் தின். இங்கே என்ன இருக்குது? தன்வீன் வந்திருக்கா? அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கு? ஹம்சா. அலிஃப் மேலே ஜபரோ ஜேரோ போட்டால் என்ன சொல்லுவோம்? அது ஹம்சான்னு தான் சொல்லுவோம். அலிஃப்னு வராது. சரிங்களா? இப்போ இது ஹம்சா. அப்போ தன்வீனுக்கு அப்புறம் ஹம்சா வந்திருக்குனால இது என்ன சட்டம்? இல்ஹாருடைய சட்டம். அதனால் இது என்ன செய்யணும்? வெளிப்படுத்தி ஓதணும். எதை வெளிப்படுத்தி ஓதணும்? தன்வீனை வெளிப்படுத்தணும். முஅத்ததின் அசீமின். சொல்லுங்கள். கர்னின் ஹும். ஹா வந்திருக்கா இங்கே? அப்போ தன்வீனுக்கு அப்புறம் ஹா வந்திருக்கா? இப்போ கர்னின் ஹும் வெளிப்படுத்தி ஓதணும். இந்த நூனே சாக்கினையும் தன்வீன் தான் வெளிப்படுத்தணும். சரிங்களா? அந்த எழுத்துக்களை போகக்கூடாது. எல்லா சட்டத்துக்குமே என்ன செய்யணும்? நூனே சாக்கினையும் தன்வீனை தான் நம்ம வெளிப்படுத்தணும். குன்னா செய்யணும், மறைக்கணும், எல்லாமே. ஓகேங்களா? அப்போ கர்னின் ஹும் லியௌமின் அலீமின். அப்போ தன்வீனுக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? ஐன் வந்திருக்கு. தன்வீனுக்கு அப்புறம் ஐன் வந்திருக்கான லியௌமின். இந்த இடத்துல என்ன செய்கிறோம்? தன்வீனை வெளிப்படுத்துகிறோம். இது எல்லாமே தன்வீனுக்கு உதாரணம். நூனே சாக்கினுக்கும் சேம் அதே மாதிரி தான். அன் உஹ்ரஜா. அன் இந்த நூனே சாக்கினை வெளிப்படுத்துகிறோம். அன் உஹ்ரஜா. அன் ஹாரா. அன் நூனே சாக்கின் என்ன வந்திருக்கு? இது என்ன எழுத்துமா? ஹா. ஹா என்னது? இல்ஹாருடைய ஒரு எழுத்து. இந்த ஹா தான் இப்படி கொடுத்துருக்காங்க. ஹா. அன்ஹாரா. மின் அஸாபின். நூனே சாக்கிக்கு அப்புறம் ஐன் வந்திருக்கு. இதுவும் இல்ஹாருடைய ஒரு எழுத்து. ஆக நூனே சாக்கினுக்கு அப்புறமோ தன்வீனுக்கு அப்புறமோ இந்த 6 எழுத்தில் ஒரு எழுத்து வந்தால் என்னம்மா செய்யணும்? குன்னா செய்யாமல் வெளிப்படுத்தி ஓதணும். புரியுது அந்த சட்டம்?